இவர் ஒரு யோக மன்றத்தை சேர்ந்தவர் வந்திருந்தாரு ராம்குமார்னு. எப்பங்க? இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆ. அவர் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ஒரு மாதம் ஆலோசனை வகுப்புல கலந்துக்கிட்டாரு 3000 கட்டி. எந்த ஊருக்காரரு அவரு? மதுரை, இங்கதான் மதுரை மதுரை. ம். மதுரை. ஓ, சரி சரி. இருக்கிறவங்கள ஒரு 4-5 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல. அதான் சொன்னீங்க. அப்புறம் நான் சொன்னேன், அவரு பதிவு பண்ணிட்டாரு. அது எல்லா யோகா மன்றங்களும் ஆரோக்கியத்தை தருகின்ற யோக மன்றங்கள் இதுதான் முதல்ல தொடங்கியிருக்கோம். ஆரோக்கியத்தை தருகின்ற மன்றங்கள் இந்தியாவில் கிடையாதுன்றது. வணக்கம், நான் பேசுறது தெரியுது? காது கேக்குதா? கால் கேக்குதுங்க. அப்ப என்ன நெட்டு கட்டாயி வருது. கேக்குது, நல்லா கேக்குது. சவுண்டு நல்லா இருக்கு. வணக்கம். விட்டு விட்டு சவுண்டு கம்மியா போயிடுச்சு. சவுண்ட் கம்மியா போயிடுச்சா? இப்ப சவுண்டு கம்மியா. முன்ன சவுண்டு நல்லா இருந்தது. இப்ப சவுண்டு இல்ல, நீங்க அந்த காதுல அந்த மைக் வச்சீங்கன்னா கரெக்டா. இப்ப இப்ப கே இப்ப கேக்குது. அது அலைவரிசை கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. அது உங்க ஃபைபர் தானே, பிரச்சனை வராதே. இல்ல இது ஃபைபர் கிடையாது. இப்ப வந்து நான் மதுரையில இருக்கேன். ஓ, சரி சரி. ஓகே. இடமே மாறிட்டேன் நான். இப்ப வந்து கைபேசியில் இருக்கிற நெட் மூலமா உள்ள போயிட்டு இருக்குது. இது வந்து இது தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதான். டவர் பக்கத்துல ஜியோ மாதிரி ஏர்டெல் இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. இது அப்படித்தான் பண்ணும் இங்க இருக்கிற வரைக்கும். அது ஜியோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆமா, அது அலைவரிசை. அது ஒருத்தர் வந்தா பாரு, அவருக்கு விளக்கமா சொன்னேன். அவரு எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் தான் அவருக்கு. வர அடிப்படையில இருந்து மறுபடியும் பேசுறேன். பேசி இது வந்து இது மருத்துவ முறை. இது வந்து நீங்க மருத்துவரா மாறுறதா தான் கிட்ட சேருங்கன்ட்டு நான். நீங்க மருத்துவரா மாறி இது நீங்க தொழிலா கொண்டு வர்றதா சேருங்க அப்படின்ட்டு நான். நீங்க மற்ற மருத்துவத்துக்குள்ள கோடிக்கணக்கில் செலவாகி இது 2 லட்சம் தான் செலவாகும்னு சொன்னேன். அதை நீங்க இந்த நான் சொல்ற விதிக்கெல்லாம் உட்பட்டு வரணும். நீங்க தகுதி உள்ளவரை முதல்ல சேருவதற்கு தகுதி இருக்கான்னு பாருங்க, பணம் கட்டுறதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க, சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க, சொல்படி கேட்கறதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க, அகத்தூய்மை பண்றதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க. வெறுமனே நீங்க ஞானம் பேசிட்டு பிரயோஜனம் இல்லைன்றான். வெறும் ஞானம் பேசிட்டு எல்லாத்துக்கும் தகுதி இருக்கான்னு பாருங்கன்ற நான். எல்லாத்துக்கும் தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, நீ வெறுமனே ஆசையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். வெறுமனே நீங்க ஆசையை வச்சுட்டு வராதீங்கன்றான். வெறும் ஆசையை வச்சுக்கிட்டு நடராஜ், வணக்கம். நடராஜ் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க நடராஜ்? ஐயா வணக்கம் ஐயா, சேலம் ஆத்தூர். ஏற்கனவே வந்திருக்கிறீங்களா வகுப்புல? ஒரு டைம் வந்திருக்கேங்க ஐயா. புத்தகம் வாங்கி படிச்சிருப்பீங்க. புத்தகம் வாங்கி படிச்சிட்டீங்களா? படிச்சிருக்கேன் ஐயா, படிக்கிறேங்க ஐயா. நேத்து வாங்கிங்க ஐயா. இனிமேல் வந்து இது வந்து ஒரு மருத்துவமா கொண்டு வந்தாச்சு. இது மருத்துவம்னா மாணவர் வந்து 10 மாசம் சேர்ந்து படிக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. நீங்க எல்லாரும் மருத்துவம் படிக்கிறாங்க, இப்ப மருத்துவமா இது கொண்டு வரேன். அப்படிங்களாங்க ஐயா? ஆமா, இது வந்து ரொம்ப கடுமையான விதிகள். ஆமா, சரிங்க ஐயா. மருத்துவத்தை கத்துக்கிறப்ப நீங்க எப்படி நீங்க பணம் கட்டி தான் படுக்கிற மாதிரி நீங்க பணம் கட்டி தான் சேரணும். சேர்ந்து தொழிலாகவும் கொண்டு வரணும். எல்லாம் கொண்டு வந்தா நீங்க பொருளீட்டுக்கு வழி வேணும் இல்லையா? ஆமாங்க ஐயா. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் பொருளீட்டுக்கு வழி சொல்லி தரணுமே இல்லையா? இப்ப வந்து நிறைய மருத்துவ உலகத்துல பல்வேறு மருத்துவம் இருக்கு. எந்த மருத்துவத்திலயும் ஆரோக்கியம் கிடைக்கிறது இல்ல. யோக மன்றத்திலயும் ஆரோக்கியம் இல்ல. எந்த நோயும் யோக மன்றம் சக்கரை நோய் தீர்த்தா, சக்கரை நோயோ புற்றுநோயோ காமல நோயோ எத்தனை நோய், எந்த நோயும் வந்து மருத்துவ அந்த யோக மன்றங்கள் சொல்லக்கூடிய எந்த மன்றங்களும் நோய் நீர்த்ததாக வரேன். யோக மன்றம் நடத்துற நோயில தான் சாகுறான். அது கத்துக்க என்ன பண்ண போறீங்க? அப்ப இது புதிய சகாப்தம். இது வந்து இந்த புதிய சகத்தை சொல்லணும்னா நம்ம 1 வருஷம் சொன்னபடி கேட்கணும். அந்த 1 வருஷம் அவனுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும். அந்த பொருளாதார வசதி இருக்கணும், சொல்றது கேட்கற தகுதி இருக்கணும், பொருள் வசதி, கல்வி தகுதி, ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் எல்லாம் இருந்தாத்தே இது கத்துக்கொள்ள முடியும். ஆமா, அப்படி இருக்கிறவங்க தான் இனிமேல் வர முடியும். இனிமேல் இது 25 வருஷம் ஓட்டியாச்சு. இனிமேல் வந்து
எல்லாம் தரவத்தை செக் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை சொல்லி தர போறேன் எல்லாத்துக்குமே. ஓ சரிங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. சும்மாலாம் இது 25 வருஷம் சொல்லி பார்த்தாச்சு. நோய் நீந்து இருக்கு, அது வந்து நோய் நீக்கிறது, அது நோய் நீங்கிரும். ஆனா நீ சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீ வரலையே நீ. ஆமாங்க ஐயா. நோய் நீங்க பெற்றவங்க பேச தெரிய மாட்டேங்குது. நோய் நீங்க பெற்றவங்க பேச தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. இப்ப பேச தெரியலன்னா அப்புறம் எப்படி எப்படி நோய் நீக்குவே நீ? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. அதனால கடுமையான விதிகளை போட்டாச்சு. இனிமேல் வந்து அந்த அதுதான் ஆலோசனைன்னு வச்சிருக்கேன். ஆலோசனையே வந்து ஆலோசனையே 30 நாள் நடத்துவேன். ஆலோசனையே 30 நாளுங்க ஐயா. 200 வகுப்பு நடத்துறேன். 210 வகுப்பு. இப்போ கூட இப்போ 10 மணி வகுப்பு நாங்கள் 10 மணி வகுப்பு நான் போட்டங்காட்டி யாரோ வந்திருக்கீங்க நீங்க. 10 மணிக்கு ஒரு ஆலோசனை வகுப்பு நடக்குது. இது ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இந்த 210 வகுப்புல குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 வகுப்புல கலந்துக்கணும். நிச்சயமா கலந்துக்கிறேங்க ஐயா. ஆமா, ஏன்னா இப்ப நேரடியாக நீங்க சந்திச்சு பேசிக்கிறீங்க. ஆசிரியர் வந்து இப்ப இருந்து கத்துக்கிற மாதிரி இப்ப நீங்க நேரடியாக நீங்க பேசுங்க. நேரங்கால தூரம் குறைஞ்சி போச்சு. நேரடியே மூஞ்சி பார்த்து பேசிக்கிறீங்க. அப்ப இவ்வளவு வசதி இருக்கும் பொழுது அது எளிமைப்படுத்தணுமே இல்லையா? அப்ப எளிமைப்படுத்துச்சு. நேர்ல வந்துதான் அறிவியல் வளர்க்கின்ற பொழுது அருகில் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. புரியுதுங்க ஐயா. அறிவியல் வளர்ந்தாச்சு, அருகில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து இது 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 அறிவியல் படிதான் போகுது, பரிணாம அறிவியல் அடிப்படையில் போகுது. இது என்ன மெஞ்ஞானமும் சேருது விஞ்ஞானம் சேருது, ரெண்டும் சேர்ற முயற்சி இது. இது அறிவியலாவும் பேசலாம், மெஞ்ஞானமும் பேசலாம். புரியுதுங்க. அதனால இது வந்து கடுமையான விதிகளை போட்டு கொண்டு வர்றேன். சரிங்க. 10 மாசம் சொல்றபடி கேட்கணும். 10 மாசம் எனக்கு பொருளாதார வசதி இருக்கணும். அப்பதான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விஷயத்தை நீங்க பிச்சை எடுத்தாவது கத்துக்கணும். புரியுதுங்க ஐயா, நிச்சயமாங்க ஐயா. அதே நேரத்துல தைரியம் இருக்கிறவங்க தன்னுடைய நோய் குணமாக்கிக்கலாம். எந்த ஒரு உதவியும் தேவையில்லாம குணமாக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 4000 வீடியோ போட்டாச்சு. அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்படி எப்படி செஞ்சீங்கன்னா நோய் நல்லாயிரும், அவ்வளவுதான். சரிங்க. இப்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அப்போ. ஆமா, ரெகுலரா பண்ணல மரம் நட்டி தான் விழுகும். சரி. எந்த பணக்காரனும் தப்பிக்க முடியாது. எந்த பணக்காரனும் தப்பிக்க வாய்ப்பு கம்மிங்க. மரம் நட்டி என்னது? எப்படி அடி? என்ன அடி? மரம் அடிங்க ஐயா. பாத்துருக்கீங்களா? 2-3 நாள் நடந்துட்டு தான் இருக்குது. மரம் நட்டி எப்படி விழுகுதுன்னு. ஆமாங்க ஐயா. அதான் இது 7ஆம் படி. அதனால வந்து பண்புடையாரை சார்ந்து வாழணும். உடம்பை சுத்தம், இது ஒண்ணுமே இல்லை. உடம்பை கழுவி எடுக்கிற மாதிரி, அவ்வளவுதான். உடம்பை கழுவுற மாதிரி. ஆமா, 6 மாசம் கழுவணும். 6 மாசம் குடலையும் ரத்தத்தையும் கழுவிட்டே இருக்கணும். அந்த கழுவி அதுக்கான உணவு பழக்கத்தை அந்த உணவு பழக்கத்தை, அதாவது ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்து அந்த சுத்தம் செய்யற உணவு பழக்கத்தை தகுந்த உணவு முறை பரிந்துரைத்து அந்த உணவு முறையில இருந்து ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தப்படுத்தி நாக்கில் வந்து விஷம் படியாத அளவுக்கு கொண்டு வரணும். பல்லு விளக்காத அளவுக்கு தானாவே தூய்மையாகணும். என்னது? பல்லு விளக்காத தானா தூய்மையாகணும். அப்போ நாற்றமே இருக்கக்கூடாது, குடல்ல நாட்டம். அப்போ வந்து உடம்பு வந்து அந்த உண்மையான சதை வரணும். அதாவது போலி சதையிலிருந்து உண்மையான சதை வரணும். அது வந்து நடுநிலை உடல்பாங்க. அதாவது இதுக்கு மேல அந்த உடம்பு வந்து சுத்தமாயிருச்சு, அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து கரையாது, கெட்டிய அந்த கரையாக மாறணும், அந்த காய்கல்பமா மாறணும், அந்த கரையாத தேகம். சுத்தப்படுத்துறத கரைக்கப்படணும். நடைமுறை கொண்டு போது இப்ப நம்ம நடைமுறை உழைப்புகள் வேலைகள் அது பண்ண முடியாதுங்களா? அது நீங்க அப்படி முதல்ல உடம்பை சுத்தப்படுத்தணும். முதல்ல உடம்பை சுத்தப்படுத்த தெரியுமான்னு கேட்கணும். சரிங்க ஐயா. உடம்பை சுத்தப்படுத்தி ஆரோக்கியமா இருக்கு தெரியுமான்னு கேட்கணும். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு போகணும். அடுத்தது புரியுதுங்க ஐயா. எடுத்தனே 100 கிலோ எடை தூக்க முடியுமான்னு கேட்பாங்க எல்லாரும். 100 கிலோ எடை தூக்கும். 100 கிலோ எடை தூக்கி என்ன பண்ண போறீங்க? இல்ல அவ்வளவு வேணாங்க ஐயா, ரெகுலரா பண்ற வேலைகள் சொல்றீங்க நம்ம வீட்டுல. அதுதான் கேட்கறேன். அது நடைமுறைங்கிறது இயற்கையா. நீங்க மனிதன் வந்து இனப்பெருக்க மண்ணுக்கு தான் வந்திருக்கிறான். எதுக்கு வந்திருக்கிறான்? இனப்பெருக்க மண்ணை தான் வந்திருக்கிறான். சரிங்க ஐயா. இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தான் இந்த உடம்பு தகுதியா இருக்கும். இனப்பெருக்கம் பண்றதுக்கு தான் மனிதன் பூமிக்கு வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கிறான்? நம்ம அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. அதான் வெள்ளைக்காரன் பண்ற வேலை. இப்ப வெள்ளைக்காரன் பண்றது பூரா அடிப்படை தப்பு. நம்ம இனப்பெருக்கம் பண்றதுக்கு பூமிக்கு வந்திருக்கு. எது கல்யாணம் பண்றோம்? புரியுதுங்க ஐயா, இனப்பெருக்கத்துக்கு. அப்புறம் அதையே ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். அதுவே புரியுதுங்க ஐயா. அதை விட்டு போட்டு ஜிம் பாடி வேணுமா, அப்புறம் வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க முடியுமான்னு கேட்டுருக்கிற மாதிரி மக்களை மாத்தி விட்டாங்க. சரியா? புரியுதுங்க ஐயா. அப்ப அது கிடையாது.
அதாவது அறிவு பலம் வளர வளர வரலாம். இயற்கையாகவே மாட்டுக்கு இருக்கிற பலம் நமக்கு இருக்குமா? கிடையாதுங்க ஐயா. ஆனா அதுக்கு அறிவு கிடையாது இல்லையா? ஆமாங்க ஐயா. நமக்கு அறிவு இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப அறிவு பலம் வளரும் பொழுது தானாவே உடல் பலம் போயிடும். ஓ. ஒரு கண்ணுக்குட்டிக்கு பிறந்தோடனே ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சு நடக்குது. ஆமாங்க ஐயா. ஆனா மனுஷன் மட்டும் ஏன் நடக்கிறது இல்ல? தெரியலைங்க ஐயா. அதுதான் அங்கதான் மாறுது. நாம வந்து பிறந்தோடனே பிறந்தோடனே ஒரு கண்ணுக்குட்டிக்கு இருக்கிற உடல் பலம் நமக்கு கிடையாது. நமக்கு அறிவு பலம் நம்மளுக்கு. ஓ. அப்போ சரிங்க. உடல் பலத்தை காட்டிலும் அறிவு பலம் மேலானது. ஓ. சரிங்க ஐயா. அது தெரியாம நம்மளுக்கு பூரா இந்த காட்டு மிராண்டி வெள்ளைக்கார இந்த மனப்பாடம் நம்ம வந்து மதிப்பெண் கல்வி முறை வந்து நம்ம முட்டாளாக்கிட்டு போயிடுச்சு. ஓ. புரியுதுங்க ஐயா. அப்ப அதுதான். அப்ப நாம இது வந்து இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சி முறை. இதுக்கு வந்து மருத்துவம். இந்த மருத்துவத்துல தான் நீங்க மரணத்தை வெல்ல முடியும். ஓ. புரியுதுங்க ஐயா. பசி தாகத்தை கட்டுப்படுத்தலைன்னா மரணம் தான். சரிங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. உலகத்துல வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துற வழி கண்டுபிடிச்சாச்சு. சரிங்க ஐயா. இது வந்து 30 வருஷம் போயிடும். இன்னைக்கு அது எளிமைப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். எளிமைப்படுத்துறதுக்காக யார் வேணா போட்டி, எந்த நோயை வேணா எங்கிட்ட கொடுக்கலாம். எந்த நோயும் இதில் குணமாயிரும். சரிங்க ஐயா. ஏன்னா அந்த அவன் சாப்பிட்டது போற கரைச்சி வெளியே எடுத்துருவான். அவன் சாப்பிட்டது போற பழக்கத்துல தான் சாப்பிட்டுக்கிறத தவிர ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறது இல்லை. ஆமாங்க ஐயா. ஆமா. அப்ப ஆரோக்கியத்துக்கு சாப்பிடும் போது ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. சரிங்க ஐயா. ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்ற டாக்டரே நோயில தானே சாகுறான். ஆமாங்க ஐயா. அப்புறம் டாக்டர்னா யாருங்க? மருந்தை கொடு. டாக்டர்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் கிடையாது. டாக்டர்னா மருந்தை கொடுக்கணும். அத்தனை பேர் மருந்துல தான் சாகுறான், அந்த நோவுல தானே சாகுறான். ஆமாங்க ஐயா. அப்புறம் அந்த நடுநிலை பெற்றவன் அப்படின்னா சாகாத நிலை இருக்கானா? இருக்கு. சரிங்க. அது நீண்ட காலம் வாழ்ந்து விருப்பத்துல பிரிப்பான். உயிரை வந்து போதுன்னு நினைக்கிறப்ப அது பிரியும், தானா பிரியும். அந்த தானா பிரிக்கிற நேரம் தான் இயற்கை முறை. புரியுதுங்க. இது துன்பப்பட்டு உயிர் பிரிஞ்சுட்டு போகுது. துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கேவலப்பட்டு, சின்னாபனப்பட்டு உயிர் பிரியுது இல்லையா? ஆமாங்க ஐயா. இதை ஏத்துக்கிற நீங்க தானாக உயிர் பிரியுது, அதையும் ஏத்துக்கணும். புரியுதுங்க ஐயா. அப்ப தானாக உயிர் பிரிக்கின்ற நிலை தான் நமக்கு தேவை. புரியுது. அதுக்கு எல்லா உணவு பழக்கத்தையும் விட்டாகணும். எல்லா உணவு பழக்கத்தையும் விட்டாகணும். விடுனா அப்ப அந்த பசி துன்பத்தை வெல்லணும். அந்த பசி துன்பங்கிறது இயற்கையாகவே இருக்கிற இத்து போன சமாச்சாரம். அதுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை. பசிக்குதுன்னா கம்முடுறாங்க வேண்டியதுதான். பசிக்குதா தண்ணி குடிச்சிட்டு இருறாங்க வேணும். பசிக்குதுன்னா தண்ணி குடி. அதான் சாப்பிட்டியான்னு அர்த்தம். பசிச்சா தண்ணி சாப்பிட்டியான்னு அது அர்த்தம். பசிச்சா தண்ணி சாப்பிடு. அது குழந்தைகளுக்கு பொருந்தாது. குழந்தைகளுக்கு பொருந்தாது. 15 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு பழங்கள், கீரைகள், காய்கறிகள், அதான் இயற்கை முறை. அந்த குழந்தைகளுக்கு அது பொருந்தாது. பால் குடிக்கிற குழந்தைக்கு பொருந்தாது. சரிங்க. பால் குடிக்கிற குழந்தை தாய்ப்பால் குடிச்சு வளரும். 15 வயசுக்கு இருக்கிற குழந்தைக்கு பழங்களை சாப்பிட்டு குடலை சுத்தப்படுத்தணும். 15 வருஷம் அவங்களை சுத்தப்படுத்தணும். 15 வருஷம் கனிகள் கொடுத்தே பழங்கள், கனிகள் இது கொடுத்து சுத்தப்படுத்தணும். இதுதான் இயற்கை முறை. 15 வயசு ஆனதுக்கு அப்புறம் சுத்தப்படுத்த தேவையில்லை. அது உடம்பு தானாவே நடமாறும் தாவரம் மாதிரி. தாவரம் எப்படி சூரிய ஒளியிலிருந்து, காற்றிலிருந்து நைட்ரஜன் எடுத்துக்குது, சூரியலிருந்து எடுத்துக்கிற மாதிரி உடம்பு மாறிக்குது. இது இயற்கையா நடக்கிற முறை. புரியுதுங்க. இயற்கையா நடக்கிறது போய் வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணிட்ட மதிப்பெண் கொடுத்துட்டோம். மதிப்பெண் கொடுத்தா அறிவாளி ஆயிரலாம், மதிப்பெண் படிச்சுட்டா எல்லாரும் புத்தி வந்துடும் அப்படின்னு தப்பா சொல்லி கொடுத்துட்டான். அதாவது மதிப்பெண் வாங்கிட்டு சம்பளம் கிடைக்குன்னு கொண்டு வந்துட்டான். மதிப்பெண் வாங்கிக்கும் உனக்கு சம்பளம் கிடைக்கும். இன்னைக்கு மதிப்பெண் வாங்கினா சம்பளமும் கிடைக்காது இன்னைக்கு. என்னது? அப்புறம் என்ன ஆகுது? கடைசியில பேரு தான் படிச்சிருக்கீங்க தவிர அந்த தொழிலும் செய்யறது இல்ல. இன்ஜினியர் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்துறவங்க இருக்காங்க. இன்ஜினியர் படிச்சுட்டு ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்துறாங்க. என்னது? அப்ப படிச்சது வேற, கஷ்டம் தான். அப்ப இது அடிப்படை தப்பா போய் அப்ப எதை படிக்கணும்? அதை படிக்கணும். இயற்கை சட்டத்தை படிக்கணும். உடம்பை முதல்ல படிக்கணும். உடம்பை படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அவசியம் இல்லை. அது பரிணாமத்தை படிக்கணும். எது? பரிணாமத்தை படிக்கணும். நீ செத்து போன விலங்கு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண? நீ செத்து போன விலங்கு ஆராய்ச்சி பண்ணி ஆரோக்கியத்தை தர முடியாது இல்லையா? வெள்ளைக்காரன் தான் மருத்துவத்தை பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் மருத்துவர் இங்க உலகத்துல வெள்ளைக்காரன் மட்டும் தான் மருத்துவத்தை கண்டுபிடிச்சானு கேக்குறேன். கிடையாதுங்க. எல்லாருமே சித்த மருத்துவர்கள் அந்த பொழப்பிலேயே கட்டு வச்சிருக்காங்க. 10,000 வருஷமா சித்த மருத்துவம் இருக்குது. அதுக்கு பக்கத்தாலே ஆயுர்வேதம் ஒண்ணு இருந்துட்டு இருக்குது. இந்தியாவில தோன்றிய ரெண்டு மருத்துவம் என்ன சாதாரண மருத்துவம்னு கேட்கிறேன்.
அந்த மருத்துவத்தை விடவே நீ கிழிச்சிட நீ. வாய்ப்பு கம்மிதாங்க ஐயா. நீ என்ன அறுத்து அறுத்து ஒட்ட வைப்ப? ஏன்னா அறுத்து ஒட்ட வைக்க லைசன்ஸ் வாங்கி அந்த காலத்துல இவங்களை அறுத்து ஒட்ட வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அனஸ்தீசியா கொடுக்குறீங்க, அது ரைட்டு, மயக்க மருந்து கொடுத்து பண்றீங்க. அதே மாதிரி இவனுக்கு பயிற்சி கொடுத்து இவனும் செஞ்சுட்டு போயிடுவான். ஆமாங்க ஐயா, செஞ்சிருவாங்க. ஆமா, அறுவை சிகிச்சையில் சிறந்தவர்கள் தானே சித்தர்கள். ஆமாங்க ஐயா. அந்த காலத்துல துருப்பிடிக்காத துருப்பிடிக்காத இரும்பு செஞ்சிருக்காங்களே. ஆமாங்க ஐயா. இப்பதான் இப்ப இரும்பு கண்டுபிடிச்சு தமிழர் இப்பதான் சொல்றீங்க. ஐயா அது இரும்பு கண்டுபிடிச்சு 7000 வருஷம் ஆச்சு. ஓ, புரியுதுங்க ஐயா. 7000 வருஷம் ஆச்சு. அது இரும்பு பதப்படுத்தி அது கால்சியத்தை சேர்த்து சுண்ணாம்பு சேர்த்து கார்பன் குறைபாடு இடத்துல சேர்த்து 1500 டிகிரி ஒவ்வொன்றுக்கு டிகிரி இருக்கு. 1300 டிகிரி ஒரு இரும்பு, 1400 ஒன்று, 1600 ஒன்று. அந்த கெமிக்கல் சேர்த்துவாங்க. கால்சியம் எவ்வளவு, சுண்ணாம்பு எவ்வளவு சேர்த்துறது, கார்பன் எப்படி சேர்த்துறது, ஹைஃபிட் ஸ்டீல் எப்படி கொண்டு வர்றது, உருக்கு எப்படி பண்றது, சாதாரண இரும்பு, உருக்கு இரும்பு, துருப்பிடிக்காத இரும்பு, அப்புறம் போர்க்கருவி செய்கின்ற இரும்பு, இப்படி எல்லாம் பிரிச்சாங்க. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் போர்க்கருவிகள் செய்கின்ற இரும்பு தான் இருக்கிற டாப் மோஸ்ட். இப்படி தொட்டா அப்படி தலை அப்படியே துண்டாகி விழுந்துடும், அவ்வளவுதான். அப்படி கண்டுபிடிச்சாங்க இவங்க எல்லாம். அதை வச்சுதான் அவங்க அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. அதை வச்சுதான் அந்த துருப்பிடிக்காத அதை வச்சுதான் அறுவை சிகிச்சை பண்ணி காயத்துல கழிச்சிருக்காங்க. அப்ப பட்டினி போட்டுருவாங்க அவங்களுக்கு. பட்டினி 10 நாள் போட்டு கீரையில வச்சிருவாங்க. கீரை தண்ணி வேக வச்ச கீரையும் அது மூலிகைன்னு நமக்கு சொல்லுவாங்க. மூலிகையும் ஒண்ணுதான், கீரையும் ஒண்ணுதான். மூலிகையினாலும் ஒண்ணுதான், கீரையினாலும் ஆமா ரெண்டும் ஒண்ணுதான். பேரை மாத்திட்டீங்க நீங்க, அவ்வளவுதான். அது வந்து மாவு சத்து பூரா கரைச்சி எடுத்துரும். கீரையும் தண்ணி சாப்பிட்டா மாவு சத்து எல்லாம் கரைச்சி வெளியே எடுத்துரும். அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிடும். கொழுப்பெல்லாம் கரைஞ்சு உண்மையான கொழுப்பு மட்டும் நிற்கும். சரிங்க. மற்ற எல்லா கொழுப்பையும் தின்னு கட்டாம பாருங்க, அந்த கொழுப்பெல்லாம் போயிடும். தின்னு கட்ட கொழுப்பெல்லாம் போயிடும். சரி சரி. அந்த கொழுப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிச்சமா இருக்கிற கட்டி வந்து இந்த துருப்பிடி, ஏன்னா அதுல வந்து அந்த கொழுப்பு கரைஞ்சு போய் நடுநிலை பெற்ற தேகமா மாறிடுச்சுன்னா மேல இருக்கிற அந்த கட்டியை வந்து அப்படி தட்ட டக்குன்னு அப்படி கத்திரிச்சு வெளியே எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அதே துருப்பிடிக்காத ஏற்கனவே உடம்பு வந்து நியூட்ரல் பண்ணிடுவாங்க. உடம்பு அந்த கரைச்சி எடுத்து கொழுப்பு நீக்கிடுவாங்க. அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான உப்பு, அதிகப்படியான சரி, இதெல்லாம் அதிகப்படியா இருக்கிறத மட்டும் அது வெளியே போகும். சரிங்க. அவங்க 6 மாசம் அவங்க பயிற்சியில் வச்சிருப்பாங்க. வச்சு அவங்க கரைச்சி எடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஹிப்போக்ரட்டஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். ஹிப்போக்ரட்டஸ் அவருதான் வந்து மேற்கு நாட்டு மருத்துவத்தின் தந்தை. அவருதான். நாம் எப்படி இந்தியாவில வந்து சித்தர்கள் நமக்கு வந்து மருத்துவ தந்தைகளோ, போகர், புலிப்பாணி இப்படி சொல்லிட்டே போற நமக்கு ஏகப்பட்ட மருத்துவ தந்தைகள் இருக்கிறாங்க. அகத்தியர், போகர், புலிப்பாணி, அதுக்கப்புறம் தொல்காப்பியர், அப்புறம் அப்படி போனா அகத்தியர், அப்படி போனா இப்படி எங்கேயோ போயிட்டே மையன் வரைக்கும் போகும். நம்மள 20000 ஆண்டு வரைக்கும் நம்ம மருத்துவ தந்தைகள் இருக்காங்க. இந்த கிரீஸ் நாட்டை சேர்ந்த மருத்துவரை வந்து நோய் வந்தா பட்டினி போட சொல்றாரு. அவரும் பச்சையிலையும் தண்ணீரையும் வைத்து குணமாக்கலன்னு அவர் சொல்றாரு. யாருங்க? கிரீஸ் நாட்டுக்காரலையும் சொல்றாங்க. அவர் மேலதான் சத்திய பிரமாணம் எடுப்பாங்க. இந்த ஹிப்போக்ரட்டஸ் சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா மருத்துவர்களும், அதாவது மேற்கு நாட்டு, அது பிரிட்டிஷ் மருத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா மருத்துவர்களும் அவர் மேலதான் சத்திய பிரமாணம் எடுப்பாங்க. ஆனால் அவர் சொன்னதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து காய்கறி, அது பச்சையிலையும் தண்ணியும் போதுட்டாரு. நோய் வந்தா பட்டினி போடுன்னு சொல்லிட்டாரு. நோய் வந்தா பட்டினி போடு, காய்ச்சலா இருக்கிறப்ப உணவு திங்காதேன்னு சொன்னவர் அவரு தான். காய்ச்சலா இருந்தா தின்னா, காய்ச்சல் தான் அதிகமாக தவிர நோய், காய்ச்சலா இருந்ததுன்னா காய்ச்சல் வந்துட்டவ உணவு திங்காத. உணவு தின்னாவே காய்ச்சலுக்கு தான் நீ உணவு போடுறே தவிர உனக்கு உணவு போட முடியாது. காய்ச்சலுக்கு உணவு போட்டு காய்ச்சலை பெருக்கிற நீ. அப்போ உணவு பழக்கத்தை கை வைக்கிறாரு யாரு? அந்த ஹிப்போக்ரட்டஸ். அவர் 2300 ஆண்டுக்கு தோன்றினார். அவர் தோன்றி அது அப்புறம் கடவுள் குற்றம் அல்ல, மனிதனுடைய பழக்க வழக்கத்தை குற்றம்னு கண்டுபிடிக்கிறார். அதாவது தண்டனை கொடுப்பது கடவுள் குற்றம் அல்ல, கடவுள் குற்றத்திலிருந்து பிரிக்கிறார். கடவுளுக்கும் மருத்துவத்துக்கு சம்மந்தம் இல்லை, மனிதனுடைய உணவு பழக்கத்தினாலதான் நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து பிரிச்சு எடுத்தாரு. அப்படின்னு அவர்தான் ஒரு ஹிப்போக்ரட்டஸ் வந்து மிகப்பெரிய அறிவியல் மேதை அப்படின்னு அவங்களா சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து நோய் வந்தா பட்டினி போடுன்னு சொல்றாரு. அவன் எந்த வெள்ளக்காரும் செய்ய மாட்டான். அப்புறம் எப்படி அதை ஏத்துக்கிறது? அவன் நீங்க உங்க குரு சொன்னதையே நீ கடைபிடிக்கல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? 2016 ஒரு அலோபதி விஞ்ஞானி வந்தாரு. அவரு ஜப்பான் டாக்டர். அவர் பேரு ஓசினே. 2016 பட்டினி போட்டால் புற்றுநோய் குணமாக நோபல் பரிசை வாங்கிட்டாரு.
சூப்பருங்க ஐயா. ஆமா, அப்புறம் யாரும் பேசுறது இல்ல, வாய் திறந்து பேசுறது இல்ல யாரும். ஆமாங்க ஐயா. ஏன் பேசுறது இல்ல? இந்த யோக மன்றமாவது பற்றி எந்த இந்தியாவில் இன்னும் 1,00,000 யோக மன்றம் இருக்குது. எந்தையாவது பட்டினி போட்டு நோய் குணமாக்குன்னு சொல்றீங்களா? அவனும் சொல்றது இல்ல. ஏன்னா இவனுக்கு பூரா தின்னு கட்டவனுங்க. ஆமாங்க ஐயா. யோக மன்றங்களும் சாப்பாட்டு மன்றமா மாறிடுது. ஐயா அதே மாதிரி இப்போ அது மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வியாதி குணமாகணும்னா நோயை கட் பண்ணுங்க அப்படின்னாலே அவங்க உடனே அவங்க அந்த வைத்தியரே பிடிக்காத வைத்தியர் மாரி ஆயிடுறாங்க ஐயா. அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆமா, வைத்தியம் அப்படிதாங்க ஐயா ஆயிடுறாங்க. நீ ஊதாரியா இருக்கிற, ஊதாரியை வந்து நான் இப்ப ஊதாரியை கொண்டு போய் திருத்தச்சுன்னா ஊதாரி கேட்க மாட்டான். ஆமாங்க ஐயா. திருடனை போய் திருடன்னு சொன்னா கேட்க மாட்டல, அதே மாதிரிதான். ஆமாங்க அப்புறம் அவனை சுட்டு தான் பிடிக்கணும், அவனுக்கு கொன்னுதான் பிடிக்கணும். என்னது? புரியுதுங்க ஐயா. இப்ப செயின் பரி சைனா பறிச்சுட்டு போனா கடைசியில் போட்டு எரிஞ்சு கேட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், போட்டு எரிஞ்சிட வேண்டியதுதான். புரியுதுங்க ஐயா. அதே மாதிரி நீதிபதிகளுக்கு தண்டனை கொடுக்கணும். நீதிபதிகளுக்கும் புரியுதுங்க ஐயா. இப்ப 35 கோடி ரூபாய் கண்ணு கருமா பிடிச்சாச்சு, சிக்கிட்டு முழிக்கிறாங்க. சிக்கிட்டு புரியுதுங்க ஐயா. தண்டனை கொடுக்க முடியலையே. ஆமாங்க ஐயா. இந்த மேலை நாட்டுல பாருங்க, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்த நாடுகள் பாத்தீங்கன்னா எவனும் இந்த மாதிரி 15 கோடி 20 கோடி வீட்டுல பணமே வச்சிருக்க முடியாது. ஆமாங்க ஐயா. அங்கெல்லாம் ஏழை பணக்காரன் கிடையாது. ஐரோப்பா, இங்கிலாந்துல ஏழை பணக்காரன் கிடையாது. இங்கிலாந்துல ஏழை பணக்காரனே கிடையாதுங்களா ஐயா? கிடையவே கிடையாது. நீ பணமே காகித பணம் நீ பார்க்கவே முடியாது. எல்லாம் டாக்ஸ் கட்டி கரெக்டா வச்சிருக்கணும். பணமே உங்களுக்கு பணமே இருக்காது. எவகிட்டயும் 10 லட்சம் 20 லட்சம் டாலர் 30 டாலர் அசட்டா இருக்குமே தவிர கரன்சியா வீட்டுல இருக்காது. ஓ புரியுதுங்க ஐயா. கரன்சிங்கிற எந்த அமெரிக்கா ஒன்றும் இல்லை, ஒரு ஜனாதிபதி வீட்டுல போய் திருடி சர்ச் பண்ணீங்கன்னா அங்க கரன்சிங்கிறது 10 லட்சம் 20 லட்சம் டாலர் அங்க இருக்காது. அக்கௌண்ட்ல இருக்குமே தவிர அசட்டா இருக்குமே தவிர கரன்சியா இருக்காது. ஓ சரிங்க. ஆனா நம்ம நாட்டுல எல்லாமே அக்குறமா, எல்லாமே அப்புறம் ஆமாங்க. ஒரு அரசியல்வாதி ரைட் பண்ணுங்க, 100 200 கோடி இருக்கும், கேட்டா எனக்கு இல்லைன்றுவாங்க. என்றது இல்லை, ஒரே வார்த்தை என்றது இல்லை. ஆமாங்க. அப்புறம் ஒன்றது இல்லையா, அப்புறம் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துச்சு? அது யார வந்து போட்டுட்டு போயிட்டாங்க, யார வந்து போட்டு போயிட்டாங்க. இது எப்படி ஒத்துக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் இல்லைங்க. அதே 1.5 வீட்டு மட்டும் தேடிட்டு வந்து போட்டிருக்காங்க எல்லா வீட்டு. ஆமாங்க. அதே 1.5 ஜட்ஜி வீட்டை மட்டும் தேடிட்டு வந்து போட்டாங்களா? நம்ம வீட்டுல கொஞ்சம் போட்டிருந்தாலும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் அதே ஜட்ஜி வீட்டை மட்டும் தேடிட்டு வந்து யாரும் இல்லாத நேரத்துல போட்டு போயிட்டாங்க. அப்படி சொன்னாலும் நீதிமன்றம் ஒத்துக்கும். ஆமா, யாரும் இல்லாத நேரத்துல தூங்குற நேரத்துல வந்து யாரோ வந்து போட்டு போயிட்டாங்க. ஆமா ஆமான்னு இந்த நீதிபதி சொல்லுவாங்க. இல்ல எவ்வளவு அட்டோழியன்னு பாருங்க, மனிதன் வந்து அநியாயம். ஐயா இப்ப முறைப்பிரகாரம் நம்ம எடுத்துக்கணும்னா எப்படிங்க ஐயா பண்ணணும்? இப்ப எப்படிங்க பண்ணாக்க வகுப்பு முதல்ல வரணும்? நீங்க ஆலோசனை வகுப்புன்னு ஒரு கட்டணம் இருக்குது, 3000 கட்டி சேரணும். சரிங்க ஐயா. சேர்ந்து ஒரு மாசம் முதல்ல ஆலோசனை வகுப்பு 1 மாசம் நடக்கும். சரிங்க ஐயா. அதுலயே சொல்லிடுவேன் நீங்க தகுதி உள்ளவங்களா தகுதி இல்லவங்களா, அதுலயே நான் சொல்லிடுவேன். நீங்க வந்து வகுப்புல சேர்றதுக்கு தகுதி இருக்க இதுலயே சொல்லிடுவேன் நான். சரிங்க ஐயா. அதுலயே உங்களை பிரிச்சு விட்டுருவேன். உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு 30 நாள்ல கண்டுபிடிச்சிருவேன். 30 நாள்ல கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்பா உனக்கு தகுதி இல்ல, உனக்கு பொருளாதார தகுதி கிடையாது, கல்வி தகுதி கிடையாது, நீ பேசுறது ஒண்ணும் மனப்பாடம் இல்ல, எதுவும் இல்ல, நீ அன்ஃபிட்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். அவ்வளவுதான். ஐயா கல்வி தகுதி கொஞ்சம் கம்மியா தாங்க ஐயா இருக்கு. 8ஆம் பரவாயில்ல, இது தமிழ் கல்வி தகுதி தேவையில்லை. அது எப்படி தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அது புரியுங்க ஐயா. இதே பிஹெச்டி, இது தமிழ் பிஹெச்டி தேவையில்லை, 1ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க தேவையில்லை, தமிழ் உச்சரிப்பு தெரியுமா, அவ்வளவுதான் விஷயமே. அடிப்படையே தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சிருக்கணும். கேள்வி ஞானம் தான் ஐயா, கேள்வி ஞானம் தான். அவர் சொல்றத காதுல கேட்டோம்னா போதும். ஆமா, அவ்வளவு. சரிங்க. நீ பள்ளிக்கூடம் போய் இந்த டிகிரியில எனக்கு தேவையில்லை, இந்த டிகிரி வந்து வெள்ளக்காரனை ஒத்துக்கிறது இல்ல. இந்த டிகிரி நீங்க அமெரிக்கா இங்க இந்தியாவில நீ எம்டெக் வாங்கிட்டு வச்சு எம்டெக்கோ பிடெக்கோ அல்லது எம்சிஏ பிசிஏ படிச்சுட்டு போனேன்னா அப்படி ஓரமா வேண்டா. என்னது ஓரமா வச்சுன்றாங்க, ஓரமா வச்சிடுறா அப்படிங்கிற. அதுதான் இந்த கேவல நிலை அவனுக்கு தெரியும். இதெல்லாம் இந்தியாவில படிக்கிறதுல கல்வியே இல்லைன்ட்டு, அதெல்லாம் வெறும் சிலபஸ்லாம் விட்டு தள்ளுறான்ட்டான். உன்ற சிலபஸ் இங்க ஆகாதட்ட, உன்ற கரன்சி வேண்டாம், உன்ற சிலபஸ் வேண்டாம், நான் சொல்ற மாதிரி எனக்கு அடிமையா இருங்கிறான். அங்கவே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீ 50 லட்சம் செலவு பண்ணிட்டு அமெரிக்கா சும்மாலாம் நீங்க போக முடியாது. அங்க போய் 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணிட்டு அங்க போய் நாய் மாதிரி கெஞ்சிட்டு இருக்கணும். கெஞ்சி கூத்தாடி அப்புறம் கடைசியில
ஒரு $2000 இறங்கி வருவான். எத்தனை டாலருக்கு? $2000. ஆமா, கிழிஞ்சு போச்சு. $2000 வாங்கினா மாச சம்பளமே சரியா போச்சு, அவ்வளவுதான். நீ $2000 ஒரு $100 கூட மிச்சமாக்க முடியாது. புரியுதுங்க ஐயா. உட்கார்ந்த வரி, உட்கார்ந்த வரி, நடந்த வரி, போன வரி, சித்தா வரி, நின்னா வரி, ஆமாங்க. காரை கொண்டு நிறுத்தினா வரி, காரை எடுத்தா வரி, ஓரம் எடுத்துனா வரி, நடுநோட்டு நிறுத்தினா வரி, அப்படி வேகமா போனா வரி. புரியுதுங்க ஐயா. போட்டு எடுத்துருவான், ஒண்ணும் நடக்காது. ஆனா ஐயா கணக்கு இப்ப போட்டுக்கலாம். ஐயா கூட நேரடியா இருந்தா வர முடியுங்களா, இருக்க முடியுங்களா ஐயா? நேரடியா பயணிக்க முடியுங்களா ஐயா? நேரடியே பயன்படுத்தி கஷ்டம், அது முடியாது. சரிங்க ஐயா. அது சாத்தியமே, இனிமேல் சாத்தியம் இல்லை அதெல்லாம். சாத்தியம் இல்லை. ஆமா ஆமா. இப்ப நான் வந்து 100 சென்ட் இடம் வச்சிருக்கேன். 100 சென்ட் இடம் இருக்குது. நீங்க வந்து 50 பேர் தங்கிக்கலாம். அதெல்லாம் நீ சாத்தியம் கிடையாது. அது இருக்குது, நான் போய் இப்ப தங்கிக்கலாம். ஆமா, அதெல்லாம் தியாகம் பண்றவங்க தான் வர முடியும். எல்லாரும் வர முடியும். அதெல்லாம் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி சொற்ப உணவில் வாழ்றவங்க அங்க வர முடியும். பசிதாகத்தை கட்டுப்படுத்தி உடம்பை இடக்கி வச்சு நோயின்னு சர்டிபிகேட் வாங்க எங்கிட்ட காட்டணும். இன்னைக்கு பிளட் யூரின் செக் பண்ணி 6 தடவை செக் பண்ண சொல்லுவான். 6 தடவை செக் பண்ணி பார்த்து 6 தடவையும் அந்த பிளட்ல நியூட்ரலா காட்டணும். எதுவுமே இல்ல நார்மல் காட்டணும். என்னது? எதுவுமே இல்ல நார்மலா காட்டணும். அதுக்கே 6 மாசம் ஆயிரும். அதுக்கே 6 மாசம் ஆயிருங்க. ஆமா. அப்ப இதெல்லாம் எனக்கு எவிடன்ஸ். இதெல்லாம் வந்து மெடிக்கல், இது வந்து விஞ்ஞானத்தை சேர்த்துறேன். அவர் வந்து எந்த மயக்கம் இல்லாம இருக்காரு. உள்ள வந்து கியூரா இருக்காரு. ரத்தத்திலையும் அழுக்கு இல்லை, பெருங்குடலையும் அழுக்கு இல்லை. நான் ரத்தத்திலையும் அழுக்கு இல்லை, பெருங்குடல் ரத்தத்திலையும் பெருங்குடல் அழுக்கு இல்லைன்னா அவனுக்கு மரணம் இல்லை. ரத்தத்துல அழுக்கு இருக்குது, பெருங்குடல் அழுக்கு இருக்குன்னா மரணம் வந்துடும். அப்ப ரத்தத்திலையும் பெருங்குடலையும் அழுக்கு இல்லாத நிலை தான் யோக நிலை. அதுதான் பரிணாம நிலை. அது பரிபூரண யோக நிலைன்னு பேரு. அது வர்றதுக்கு குறைஞ்ச 6 மாசம் இருந்து 1 வருஷம் ஆகும். நோய் அப்படித்தான். நோய் உடனே குறையாது. 3 நாள்ல குறைய ஆரம்பிக்கும். 3ஆவது நாள்ல குறைய ஆரம்பிச்சு படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில நோயே இல்லாம பண்ணிடும். திரும்பி நோயே வராது. திரும்பி 1000 ஆண்டு ஆனாலும் 100 ஆண்டு ஆனாலும் நோய் வராது. நீ ரத்தத்தை கெடுக்காத வரைக்கும் நோய் வராது. ரத்தத்தை நீ கெடுத்துட்டீங்கன்னா தண்டனை அப்பவே வந்துடும். தண்டனை அப்பவே தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்பவே கபம் கட்ட ஆரம்பிக்கும். அப்பவே கபம் கட்டுச்சுனாவே நீ வந்து பாடைக்கு ரெடி ஆயிட்டீங்க அர்த்தம். உணவு முறைக்கு பழைய உணவு முறை திரும்ப வந்தாலும் உடனே கெட்டுதான் வரநாட்டி. அது ஏங்க கரண்ட்ல கை வச்சு என்ன ஆகும்? புரியுதுங்க ஐயா. இங்க யோகி எந்த ஒரு அரசியல்வாதி கரண்ட்ல கை வச்சு சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, வாய்ப்பு இல்லைங்க ஐயா. அதேதான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன்னா தின்னு பார்த்து அப்பவே சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடும். தின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவே சுத்தப்படுத்திடலாம். அப்ப நீங்க தப்பிச்சுக்கலாம். உடனே கொள்ளாது. கபம் மெல்ல கட்டி தானே. இப்ப கபங்க இப்ப இந்தியாவில இருக்கிற எல்லாத்துக்கும் தொண்டை வரைக்கும் கபம் இருக்குதா இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்புறம் எப்படி இவன் தப்பிப்பான்? அப்ப இவன் சாப்பிடுறது கபம் தானே சாப்பிட்டு இருக்கிறான். அப்ப கபம் இல்லாத உணவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா. அப்ப அந்த உணவை முதல்ல பயிற்சி எடுக்கணும். ஆமா, இத அந்த கபம் இல்லாத உணவு, கபம் நீர் உணவு ரெண்டுமே வந்து கபம் இல்லாத உணவு. இந்த மூலிகைகள் வந்து கபமே இல்லாதது, கபம் குறைந்தது. எல்லா மூலிகைகளுக்கும் கபத்தை எடுக்கிற தன்மை உண்டு. கபத்தை மட்டுமல்ல, உங்களுக்கு மரணத்திலிருந்து தப்பிக்க வைக்கிற அதிகாரம் வந்து மூலிகைக்கும் தண்ணிக்கும் உண்டு. அது மட்டும் இல்ல, பசிதாகத்தை கட்டுப்படுத்திடும். பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவன் இறைவனா மாறுகிறாய். அதாவது அடுத்த பரிணாமம். இறைவன் இல்ல, அடுத்த பரிணாமம். இறைவன் என்ன? இயற்கை சக்தியில வாழ்றது இறையாற்றல் பேரு. இறையாற்றல் இறைன ஆற்றல் அர்த்தம் இருக்கு. இறைன ஆற்றல் ஒருத்தர் இருக்குது, இறைன சாப்பாடுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த வல்லினரா மெல்லினர் 2 இருக்கு. இந்த வல்லினரா மெல்லினரான்னு சொல்றோம் இல்லையா? அந்த இந்த மெல்லினரா போட்ட இறைன்னு போட்ட திங்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு இறைன்னு சொன்னா ஆற்றல்னு அர்த்தம் இருக்கு. நீ இறைவன் போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி ஆயிரும். இறைவன் போட்டுக்கிறது அவங்க விருப்பத்துல போட்டுக்கிறது. இறைவன், நான் வந்து இறைவன் வச்சுக்குவேன், நான் ஆற்றல்னு வச்சுக்குவேன். எல்லாம் ஒண்ணுதான். அதுக்குதான் அந்த இறைவன் பேரு. அந்த இறைவனுக்கு இன் விகுதி சேர்த்திக்குவாங்க. இன் விகுதி சேர்த்துறது வந்து அது சொந்தக்காரன் ஆக்கிக்கிறது. அது இறைவனை வந்து என்ன சொந்தக்கார மாதிரி பேசிக்கிறது. இறைவனை வந்து நண்பராக்கிக்கிறது. இறைவனை என்ன ஆக்கிக்கிறது? நண்பராக்கிக்கிறது. அப்படித்தான் எல்லா கவிஞர்களும் பாடுவாங்க. கண்ணனுடைய மைய, கண்ணனோட மாமன், கண்ணனன் காதலி,
கண்ணன் வந்து இந்த காதலின்னு பாரதியார் பாடுறாரு. புரியுதுங்க ஐயா. அப்படி மாதிரிதான் இப்ப தென்னாடுடைய சிவனே போற்றுறீங்கிறீங்க. ஆமாங்க ஐயா. தென்னாட்டவருக்கு இறைவா, உங்க நாட்டுக்கு தான் இறைவன், எங்க நாட்டுக்கு என்னுடைய மாமா மச்சாங்கிற மாதிரி. ஓ புரியுதுங்க ஐயா. அப்படித்தான் பகவன்னு வள்ளுவர் வந்து பகவன்னு சொல்றது அதைத்தான் சொல்றாரு. பகவன்னாவே இயற்கையினுடைய தொகுதின்னு அர்த்தம். பகவன் சரிங்க ஐயா. ஆதி பகவன் சொல்லுவாரு. ஆதி பகவன அது ஒண்ணும் இல்ல, சிங்குலாரிட்டி, அதாவது ஒற்றை புள்ளி தான் ஆதி பகவன்கிறாரு அவரு. ஓ சரிங்க இன்னைக்கு ஐயா. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒற்றை புள்ளி சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. சிங்குலாரிட்டி சரிங்க ஐயா. ஆதி நடை தொடக்க நடைன்னு சொல்லக்கூடிய அந்த சிங்குலாரிட்டி தான். அது எப்படின்னு அந்த சிங்குலாரிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வினாடி ஒரு கோடியே பிரிக்கணும். சரிங்க ஐயா. ஒரு வினாடி ஒரு கோடியை பிரிச்சுன்னா அதுதான் அதுல இருக்க அந்த ஷார்ட் டைம் இருக்கு, அந்த ஷார்ட் டைம் சிங்குலாரிட்டின்னு பேரு. அதை தான் வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் எனர்ஜி, ஃபுல்லா எனர்ஜி. அதான் புரியுதுங்க ஐயா. அந்த ஃபுல் எனர்ஜி தான் எக்ஸ்பான்ஷன் ஆகுது, பரிணாம வளர்ச்சி பெறுது. பரிணாம வளர்ச்சி பெருகின்ற பொழுது பிக் பேங் தியரி உருவாகுது. ஓ இப்ப நம்ம சரிங்க. பிக் பேங்ல தான் உட்காந்துருக்கோம். நம்ம உட்காந்துருக்கிறது பிக் பேங்கிற அந்த அந்த எக்ஸ்பான்ஷன், அந்த பரிணாமத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஓ மீண்டும் என்ன சரிங்க. ஆகுதுன்னா மீண்டும் இந்த விரிஞ்சு போனது ஒற்றை புள்ளிக்கு போகும். ஒற்றை புள்ளிக்கு போறப்ப இங்க இப்ப பேசக்கூடிய எந்த தத்துவமும் பயன்படாது. ஓ சரிங்க. சுருங்க எல்லா அண்டங்களும் சுருங்கி அப்படி நொடுங்கி தூள் தூளா போய் நெருப்பு குழம்பா மாறிடாமே. ஓ சரிங்க. அது இப்ப நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். நாம என்ன பண்ணணும், இங்க இருந்து தப்பிச்சு போகணும். இங்க இருந்து வேற கோள்களுக்கு தப்பிச்சு போறதை இப்ப எல்லாருமே இந்த கோள்களை பத்தி பேசுறதுக்கு காரணமே மற்ற கோள்களுக்கு போய் இப்ப வந்து தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க. விண்வெளிக்கு போறது எப்படி, ஸ்பேஸுக்கு போறது எப்படி, நிலாவுக்கு போறது எப்படி, வெட்டப்படை 400 கிலோமீட்டர்ல எப்படி பிரச்சனை எல்லாம் வாழ்றது, அப்ப நிலாவுல போய் ஆராய்ச்சி மையம் எப்படி கட்டுறது, இப்ப செவ்வாயில ஆராய்ச்சி பண்றது. இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல போக்கு தான். இதெல்லாம் சரிங்க. அது சிலராலதான் முடியும். அதுமே சரிங்க. அந்த சிலருங்க நம்மளா இருக்கலாம். அது அது அதுக்கு வந்து நாம என்ன பண்ணணும், இந்த உடம்பை இப்படி மாத்திக்கலாம். ஓ புரியுதுங்க. எப்படி உடம்பு வந்து நைட்ரஜனை வந்து உடம்பு சுத்தமாகறப்போ இந்த நைட்ரஜன் புரோட்டீனா இன்னைக்கு வரைக்கும் வெள்ளக்கார நைட்ரஜன் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த பட்டினி ஓட்டு பழக்கம் இல்லாதனால அவனை ஒத்துக்கிறது இல்லை. சரிங்க. அவன் பன்றிக்கறியும் இறைச்சி நம்பிட்டு இருக்கிறவன், பன்றிக்கறி இறைச்சி நம்புறவன் எதுக்கும் வரமாட்டான். அவன் வந்து விபச்சாரி தான். யாரும் பன்றிக்கறி இறைச்சி திங்கிறவன் விபச்சாரி. ஓ சரிங்க. அவன் ஊதாரின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தடவை திங்கிறது இல்ல, தின்னுட்டே இருந்தா அவன் பேர் விபச்சாரி தானே. ஆமாங்க ஐயா. இப்ப 24 மணி தின்னுட்டே இருந்தா விபச்சாரி தானே. ஆமாங்க ஐயா. விபச்சாரங்கிறது ஒரு கெட்ட பழக்கம், அவ்வளவுதான். ஆமாங்க. அது குறிப்பிட்ட ஒரு ஆளை குறிக்கிறதோ குறிப்பிட்ட நபரை குறிக்கிறதோ அல்ல. ஆமாங்க ஐயா. ஊதாரித்தனமான வேலை செய்யறவங்க பேர் ஊதாரின்னு சொல்றமே இல்லையா. ஆமாங்க ஐயா. அந்த அபச்சாரம், விபச்சாரம், உபச்சாரம், அதெல்லாம் அப்படி ஒரு அபச்சாரம், விபச்சாரம், உபச்சாரம். உபச்சாரம் நல்லது செய்யறது உபச்சாரம், கெட்டது செஞ்ச விபச்சாரம். ரெண்டும் ஒண்ணுதான். நல்லது செஞ்ச உபச்சாரம், கெட்டது செஞ்ச விபச்சாரம். ஆமாங்க ஐயா. இன்னொன்னு அபச்சாரம் அபச்சாரம்பாங்க. ஐயோ தப்பு தப்பா பேசலாம்பாங்க. என்னது அபச்சாரம் சொல்லுவாங்க. எல்லாமே எல்லாமே இந்த செயல் வடிவத்துல இருக்கிற செயல் வடிவம் என்னன்னு பார்க்கணும், அந்த கருத்து வடிவம் என்னன்னு பார்க்கணும், அது எதை சொல்லுதுன்னு பார்க்கணும். அது உடனே அபச்சாரம் சொன்ன எதோ சொல்ல அப்படிலாம் கிடையாது. தவறான வழியில போய் தவறான முறையத்தை சீரழிஞ்சு தவறான வழியில மக்களுக்கு வழிகாட்டுறது, தவறான முறையில செத்து போறது, உடலை பத்தி ஆராய்ச்சி பண்றது இல்ல, மனதை பத்தி ஆராய்ச்சி பண்றது இல்ல, ஒழுக்கமா நடக்கிறது இல்ல. இப்ப இவனால என்ன பேசிக்கலாம் நீங்கெல்லாம். இப்ப இப்படி எல்லாம் நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல பழக்கத்துக்கு மாறுகின்ற பொழுது ஒரு தீய பழக்கத்தை சொல்லித்தான் தீரணும். புரியுதுங்க. எல்லா பெரிய பணக்காரர் அரசியல்வாதி போறான், தீய பழக்கம் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. தீய பழக்கம் இருக்கிறனால தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறேன். நல்ல பழக்கத்துக்கு இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போவானா? போக மாட்டாங்க. அப்புறம் இருந்து தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்ப வெள்ளைக்காரனுக்கு தீய பழக்கம் தான், அதனால வெள்ளைக்காரன் வந்து தீய பழக்கம் உடையவன் தான். அவன் தெளிவா சொல்லிட்டான், தீய பழக்கத்தை அடிப்படையா கொண்டு உணவு பழக்கத்தை அடிப்படையா கொண்டு பட்டினியா இருந்து அது இப்ப தவம் செய்து வாழ்தல் ஒண்ணு இருக்கு. நம்ம நாட்டுல பார்த்தா இந்தியாவில பார்த்தீங்கன்னா தவம் செய்து வாழ்தல் ஒண்ணு இருக்கு. உண்டு சாப்பிடுறது, உண்டு வாழ்தல் ஒண்ணு இருக்கு. உழுது வாழ்தல், அதாவது பயிர் செய்து வாழ்தல் ஒண்ணு இருக்கு. தவம் செய்து வாழ்தல் ஒண்ணு இருக்கு. இப்படிதான் பல வகையான வாழ்க்கை முறை நம்மகிட்ட மூணு வகையான வாழ்க்கை முறை இருக்கு. உண்டு வாழ்ற கூட்டம், அப்புறம் வந்து உழுது வாழ்ற கூட்டம், தவம் செய்து வாழ்ற கூட்டம்னு ஒன்று இருக்கு. அப்ப தவம் செய்து வாழ்றதுன்னு என்னங்கிறது நம்ம பிரச்சனைங்க.
புரியுதுங்க. அப்ப அந்த தவம் செய்து வாழ்ங்கிறது பிறவி நோயின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிறவி நோயான பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அதிலிருந்து மீட்சி அடைந்து நடமாடும் தாவரத்தை போல உடம்பு மாறணும். அதுதான் பரிணாம அறிவியல். புரியுதுங்க. அதுதான் 7ஆம் அறிவு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி நீங்க அடிப்படை அந்த 4ஆ பிரிச்சிருக்கேன். அதாவது புத்தகம் வாங்கி படிக்கிறது ஒண்ணு, அப்புறம் ஆலோசனை வகுப்புல கலந்துக்கிறது ஒண்ணு, நீங்க நோய் நீக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்குது, மருத்துவ மாணவரா சேர்ற முறைன்னு இருக்குது. இப்ப 4 முறையை கொண்டு வந்துட்டேன். சரிங்க. இந்த 4 முறையில எது உங்களுக்கு வசதியோ அது மட்டும் நீங்க படிக்க வேண்டியதுதான். நீங்க புத்தகம் வாங்கி படிச்சுக்கிறீங்களா, அது புத்தக கடையில வாங்கி படிச்சுக்க வேண்டியதுதான். படிச்சா எனக்கு புரியலைங்க ஐயா. நீங்க பேசும்போது இப்ப நிறைய விஷயங்கள் புரியுதுங்க ஐயா. எனக்கு புத்தகத்துல அப்புறம் இது இந்த ஒரு நாளைக்கு இப்படி புரியுதுன்னு அப்புறம் 30 நாள் வந்தா எப்படி இருக்கும்? நிச்சயமாங்க ஐயா. அப்புறம் 1 வருஷம் வந்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா புரியுதுங்க ஐயா. இதுக்கெல்லாம் நீங்க விலை மதிப்பு கொடுத்தாகணும். நீங்க வந்து பண்ட மாற்று கொடுத்தாகணும். என்னது? ஆமாங்க ஐயா. இப்ப பண்ட மாற்று ஒழிச்சு கரன்சி மாற்று வந்துச்சு. ஒன்னும் பண்ட மாற்று கொடுக்கணும், பண்ட மாற்று ஒழிச்சாச்சு, அப்புறம் கரன்சி தான் இருக்குது. ஆமாங்க ஐயா. கரன்சி கொடுக்காம எப்படி நடக்கும்? முன்னும் பண்ட மாற்று கொடுக்கணும் அல்லது கரன்சி கொடுக்கணும். ரெண்டுல எதுவும் நடக்கணும் இல்ல? ஐயா நிச்சயமா அதுக்கு தயாராக்குங்க ஐயா. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, எனக்கு இப்போ இது தடையா இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, இப்ப நீங்க சொல்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மக்கள் தொடர்பையே விட்டு வெளியே வரணும் போல இருக்குங்க ஐயா. மக்கள் தொடர்பை விட்டுட்டு வெளியே வந்தாதான் நம்ம ஆமா நீங்க மக்களோட தீய மக்களோட தொடர்பே இருக்க முடியாது. தீய மக்களோடு தீயவங்கன்னு சொல்லுங்க ஐயா. அவங்க தீயவங்கன்னு சொல்ல முடியுமாங்க ஐயா? அவங்களுக்கு தெரியல, அறியாமல் இருக்காம சொல்ல முடியாதாங்க ஐயா இது? அப்ப அறியாத விட்டு நீங்க அறிந்த நோக்கி வாங்க. புரியுதுங்க ஐயா. 2 பிரிவு இருந்தது எனக்கு. 2 பிரிவு இருந்துட்டு தான் இருக்கும். அறிந்த மக்கள் அறியாத மக்கள், இந்த பிரிவு இருந்துட்டு தான் இருக்கும். ஆமா உண்டுங்க ஐயா. அது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நாம் அறியாமை அகன்று விட்டுன்னு சொல்லவே முடியாது. அறியாமை அகன்று விட்டுன்னு சொல்ல முடியாது. அறியாமையை போக்குவதற்கு முயற்சி செய்கிறோம், அவ்வளவுதான். சரிங்க. அறியாமை தெரியாமை என்பது நாம் வந்து அந்த அறிதலுக்கான முயற்சி தான். அனைத்தும் தெரிந்தவர் வந்து இன்னும் ஒருத்தர் பிறக்கவே முடியாது. புரியுதுங்க ஐயா. முயற்சி அனைத்தும் தெரிந்தவர், அனைத்தும் உணர்ந்தவர் என்பது இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. புரியுதுங்க ஐயா. அப்படின்னா என்னன்னா, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறதுனால அது வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கும். என்னது? சரிங்க ஐயா. அப்படித்தான் பார்க்கணுமே தவிர, அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் வந்து உண்மையை புரிந்து கொள்வதற்கு நீங்க தான் முயற்சி பண்ணி, சரி இந்த கூட்டத்துல இருந்து உண்மையை புரிந்து கொள்ள முடியாது, இப்ப உண்மையை பேசுகின்ற கூட்டம், உண்மையை அறிகின்ற கூட்டம், இயற்கையை புரிகின்ற கூட்டம்னு இருக்கு இல்லையா, அந்த இயற்கை புரிகின்ற கூட்டத்தை நோக்கி நீங்க வரணும். புரியுதுங்க ஐயா. அப்ப இயற்கை சட்டத்தை படிக்கின்றவர்கள், இயற்கை சட்டத்தை படிக்காதவர்கள், குறைஞ்சபட்சம் இயற்கை சட்டத்தை பத்தி தெளிவா கூறுவது, தமிழ் தெளிவா கூறுது, தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சா போதும். பள்ளிக்கூடம் இதுக்கு தேவையில்லை. சரிங்க ஐயா. பள்ளிக்கூடம் தேவையில்லை. உங்க பாஸ் மார்க் 35 மதிப்பெண் இதுக்கு தேவையில்லை. சரிங்க ஐயா. அது குமாசா கல்வி முறை. குமாசா கல்வி முறைக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லைங்க. ஆமா, அப்படி முடிவு பண்ணிக்க, அப்புறம் மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி. சரிங்க. நல்லது. நன்றிங்க ஐயா. வாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, டெலிகிராம்ல வாங்க. சரியா? சரிங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. பன்னீர்செல்வம் வச்சிடலாங்களா? சரிங்க. மறுபடியும் 12 மணிக்கு பேசலாம். நன்றி. சரிங்க.